எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒரு அப்டிக்கல் அவாய்டிங் தான் வந்து பண்ணியிருக்கோம். இந்த அப்டிக்கல் அவாய்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டிங் முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே சர்க்யூட் கனெக்ஷன் போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் உங்களுக்கு டவுட் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இடையில பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கனெக்ஷன்ஸ்லாம் மிஸ் ஆகிறனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டவுட் வரும். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா வந்து பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே, கோச்சுக்காதீங்க. ஓகே, நம்ம அதை எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். வீடியோக்குள்ள ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு தேவையான பொருட்களில் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டினோ யூஎன்ஓ போர்டு, அடுத்து ஒரு L298 மோட்டார் டிரைவர். இது பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அடுத்து இதே மாதிரி ஒரு 4 மோட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இது நார்மல் கியர் மோட்டர் தான். அடுத்து அந்த கியர் மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 4 டயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து தேவைப்படும். அப்புறம் ஒரு சர்வோ மோட்டர் வந்து தேவைப்படும். அடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரூஸ் இல்லை அப்படின்னா டேரெக்டாக கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரு போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக. உங்கள்கிட்ட இந்த மாதிரி போர்டு இல்லை அப்படின்னு நீங்கள் நார்மல் கார்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் அதுக்கப்புறம் சம் ஜம்பர் ஒயர்ஸ் வந்து தேவைப்படும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ப்ராடக்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக எடுத்து வச்சு உட்காந்துங்க. அப்படி நம்ம பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோட்டரிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மோட்டர் வந்து எடுத்துக்கலாம். மோட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பின் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து போர்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி 4 மோட்டர்ஸையும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதேமாதிரி 2 ஒயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, சின்ன ஒயர்ஸ். அந்த ஒயர் வந்து உங்கள் மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி விடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயரை பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், ஒயலட் ஒயர் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆப்போசிட் மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதோட பாசிட்டிவில் வந்து ப்ளூ ஒயரும் அதோட நெகட்டிவில் வந்து ஒயலட் ஒயரும் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதையே கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி 2 ஒயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ப்ளூ ஒயர் பார்த்தீங்கன்னா மோட்டரோட பாசிட்டிவ்லையும், ஒயலட் ஒயரை மோட்டரோட நெகட்டிவ்லேயே கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் மோட்டரோட பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்டருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டாட் எந்த சைடு இருக்கோ அது வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் கனெக்ஷன் வந்து ஒரு செகண்ட் கொடுத்துருப்பேன். அதை வந்து பார்த்துக்கங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே நண்பா, அதே மாதிரி இந்த 2 மோட்டர்ஸும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 மோட்டர்ஸுமே கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மோட்டருக்கான கனெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சு. இப்போ நான் வந்து ஆர்சிலிக் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் கார்போர்டோட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மேலே பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்டினோ போர்டு, அதுக்கப்புறம் என்னோட மோட்டார் டிரைவர், சர்வோ மோட்டர் எல்லாத்தையும் இது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த உரிச்சு எடுத்துனதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் கிளாஸ் மாதிரி இருக்கும். இது கிளாஸ் தான். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் கூட வாங்கிக்கலாம். வாங்கி கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இதோட பாடியே வேணும் அப்படின்னாலும் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் இதில் எல்லா ஒருத்தர் மெட்டீரியல்ஸையும் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிலிக் ஷீட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி கேர்வாக வளைச்சி சென்டரில் வந்து ஹோல் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம சர்வோ மோட்டர் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து மேலே வைக்கிறதுக்காக. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் இது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பின்னாடி தான் நம்ம மோட்டர்ஸ் வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே நண்பா, நான் 4 மோட்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர்ஸோட ஒயர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் ஆர்சிலிக் ஷீட்லேருந்து ஹோல் போட்டு வச்சிருக்கேன். நான் அந்த ஹோல் மூலிமா மேலே வந்து கொண்டு போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா, அந்த 4 ஒயரையும் நான் வந்து மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த 4 ஒயரையும் நம்ம வந்து மோட்டார் டிரைவரோட வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மோட்டரோட பாசிட்டிவையும் நெகட்டிவையும் சைடில் பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவரில் 2 பின் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1, அவுட்புட் 2, அவுட்புட் 3, அவுட்புட் 4 எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு மோட்டர் வந்து எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு மோட்டரோட பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1ல கனெக்ட் பண்ணிடுங்க, நெகட்டிவ் வந்து அவுட்புட் 2ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரைட் சைடு மோட்டரோட பாசிட்டிவ் வந்து அவுட்புட் 3லையும், நெகட்டிவ் வந்து அவுட்புட் 4லையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நான் மோட்டர் டிரைவர்லேருந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சர்க்யூட் டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 ஜம்பர் ஒயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நண்பா. அந்த 4 ஜம்பர் ஒயர்ஸை மோட்டர் டிரைவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கும், அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 4 பின்னை பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போர்டில் வந்து 8, 9, 10, 11 பின் இருக்கும். அந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சர்க்யூட் கனெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வோ மோட்டருக்கானது தான். சர்வோ மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பின்ஸ்ல வந்து ஜம்பர் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 3 பின்னில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பின் வந்து கிரவுண்டுக்கு போயிடணும், ரெட் கலர் பின் வந்து 5 வோல்ட்டுக்கு போயிடணும். கடைசியாக இருக்கிற எல்லோ பின் வந்து சிக்னல் பின், அது வந்து டிஜிட்டல் பின் 3
ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கீழிருந்து மேலே டிஜிட்டல் பின் 3 இருக்கும், அதில் வந்து கனெக்ட் பண்ணணும். சரி வாங்க இப்போ நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே நம்ம இப்போ செர்வோ கனெக்ஷனும் முடிஞ்சு. டவுட் இருந்தால் சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரோட கனெக்ஷன் வந்து பார்த்துடலாம் நண்பா. அல்ட்ராசோனிக் சென்சாரில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பின் கொடுத்துருப்பாங்க, அடுத்து எக்கோ, ட்ரிகர், அப்புறம் விசிசி பின். இந்த பின்னோட கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து நம்மளோட செர்வோ மோட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூகன் போட்டுட்டு ஆசிலிக் ஷீட் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது மேலே வந்து என்னோட அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதோட கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ட்ரிகர் அண்ட் எக்கோ பின்னை பார்த்தீங்கன்னா அனலாக் பின் 4 and 5 பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பின்னை வந்து மோட்டார் டிரைவரோட கிரவுண்ட்லையும் 5 வோல்ட் பின்னை வந்து மோட்டார் டிரைவரோட 5 வோல்ட்லையும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவரோட 5 வோல்ட் பின்னையும் கிரவுண்ட் பின்னையும் எடுத்துக்கொண்டு போய் என்னோட ஆர்டினோ போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம வந்து பேட்டரி வந்து இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுங்கள். 12 வோல்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து ஃபஸ்ட் பின்லையும் நெகட்டிவ் வந்து செகண்ட் பின்லையும் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா சர்க்யூட் கனெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம இப்போ ஆர்டினோக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். உங்கள் ஆர்டினோக்கு வந்து இதில் வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. பவர் சப்ளை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டினோ போர்டு ஆன் ஆகிருக்கணும், அதேமாதிரி மோட்டார் டிரைவர் வந்து ஆன் ஆகிருக்கணும். இப்படி ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே நண்பா இப்போ ஃபைனலாக நம்ம 4 டெரஸையும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஓகே நண்பா இப்போ உங்கள் பிசியில் வந்து உங்களோட ஆர்டினோ போர்டு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் லிங்க் வந்து இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது க்ரியேட் ஆகிருக்கும் ஃபைல். இந்த டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்டிக்கல் அவாய்டிங் ரோபோட் வித் L298 நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதே டபுள் கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களோட ஆர்டினோ சாஃப்ட்வேர்க்குள்ள வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளோட போர்டுக்கு வந்து இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து எந்த எரருமே கீழே வரல. பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங்னு வந்துச்சு, எந்த எரருமே காமிக்கல. இப்போ நம்ம இதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே அதை கிளிக் பண்ணுங்கள். டூல்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா போர்டுன்னு இருக்கும், அதில் போய் நம்ம ஆர்டினோ யூஎன்ஓ அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து போர்ட்டுன்னு இருக்கும், அதில் போய் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா COM3 அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் தான் என்னோட ஆர்டினோ போர்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நீங்கள் ஆர்டினோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதாவது சாஃப்ட்வேர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது ஹேஸ் இன்க்ளூடு நியூ பிங் லைப்ரரி இருக்காது. நீங்கள் கம்பைல் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த நியூ பிங் அப்படிங்கிற லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்காது. இப்போ நான் மார்க் பண்ணுற பார்த்தீங்களா, இது வந்து இருக்காது. இது நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டூல்ஸ் இருக்குல்ல, ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. இன்க்ளூட் லைப்ரரிஸ்குள்ளே போங்க. அதில் மேனேஜ் லைப்ரரின்னு இருக்கும், அதை கொடுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் பண்ண முடியும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சர்ச் பாக்ஸில் வந்து நியூ பிங்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ பிங் அப்படின்றது வந்திருக்கும். இந்த இடத்துல இன்ஸ்டால்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் காமிக்கல, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணதுமே உங்களுக்கு வந்து எரர் எதுவும் வராது. அதுக்கப்புறம் இங்கே அப்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிரும். ஓகே நண்பா இப்போ எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே நண்பா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் டச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி வந்து இதோட வந்து கனெக்ட் பண்ணணும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்க்யூட் கனெக்ஷனில் போட்டிருந்தேன் அதே பேட்டரி தான், 18650 பேட்டரி, 3.7 வோல்ட் தான். 2 பேட்டரி நான் ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் நீங்கள் வைக்கிறனால வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து அடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது நீங்கள் டபுள் டேப் சொல்லட்டை போட்டும் பேஸ்ட் பண்ணலாம், இருந்தாலும் அது கரெக்டாக இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் டை எடுத்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா இப்போ நான் ரெடி பண்ணி கொண்டு வந்து ஹாலில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டன் ஆன் பண்ணிட்டேன், எல்லாமே ஆன் ஆயிடுச்சு. ஓகே
ஓகே நண்பா, இப்போ நம்மளோட குட்டி ரோபோட் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு. இதை வச்சு கொஞ்சம் விளாட்லாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் அதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சுற்றி கார்போர்ட்ஸ்லாம் வச்சு எப்படி போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 2 வீடியோ வந்து மீண்டும் சந்திப்போம். பை பாய்.